அது எங்க அக்கா, உனக்கு அத்தடா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில முனீஸ்வர சாமியுடைய நடமாட்டம் இருக்கு. என்னடா இருக்கு. அந்த விவசாயத்தை போய் பார்க்கும்போது ஈராண்டு காலங்களாக விவசாயத்துல நஷ்டமும் கடனும் பட்டு இருக்க. இதுல ஒரு விவசாய நிலம் இன்னொருத்தருடைய கண் பார்வைக்கு உட்பட்டு மாற்றி மறிக்கப்பட்டிருக்கு. வாஸ்தவமா? அதையும் மீட்டணும், இந்த கடன்ல இருந்தும் மீளணும். இந்த விவசாயத்துல நஷ்டம் வர்றதுக்கு காரணம் வேற யாராவது எதுவும் செஞ்சு வச்சிருப்பாங்களா, மாறுபாடு இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம். உங்க அம்மா எங்கடா இருக்கா? அவளுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால ஏதோ குழப்பம் நடந்திருக்குங்கிற சிந்தனையும் பிரச்சனையும் இருக்கு. கால் வந்துட்டோம். அப்படி எதுவும் செய்வனை மந்திரங்கள் நடக்கவில்லை மகனே. மண்ணால பெறக்கூடிய லாபங்களுக்குரிய தடைகள் இப்ப இருக்கு. அதை நீக்கிட்ட. இந்த கனியை கொண்டு போய் போடு, விவசாயம் பெருகும். வேற உனக்கு வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. வேற என்னடா வேணும்? கண்ண மூடு பார்க்கட்டும். இடுப்புல இருந்து கீழே வர முட்டு குதிங்கால் 2 இடம் வலிக்கு. சரியா? பௌர்ணமிக்கு வா, நீக்கி தந்துருந்தேன். கடன் லாபம் காப்பாற்றி தரேன். ஒரு இடத்துல பணம் கிடைக்கும், பெருக்கிக்கா, ஓடிப்போ. கர்மசாமி ஓசூர், ஓசூர், சூர் ஓ. உனக்கு ஓசூராடா தம்பி? அப்படியா? முருகன் கோயில் எங்கடா இருக்கு? ஓசூர்ல. எங்கிட்ட இருக்கு ஓசூர்ல? இருக்கா? நீ அங்க அடிக்கடி போவியா? சரி சரி. என்ன தொழிலை பத்தி கேட்கணுமா? கால் வந்துட்டு வா. கட்டி வந்து நிலவு 2 வாரம் நீ வாங்கிக்கலாம். என்னமெல்லாம் வேணும்பா? வீட்டில் இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும். என்ன பிரச்சனைன்றது நான் கண்டுபிடிக்கணும். நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். உங்கள் மனைவி இருக்காளா? இங்கே இருக்கு. பண்ண முடியும். நல்ல கால் ஒன்று. ஆசையே அல்லை போலே. உன்னுடைய மனைவியினுடைய மனநிலைகள் அப்பப்போ மாற்றமும் மனக்குழப்பத்துக்குரிய வார்த்தைகளும் வீட்டில் அமைதி இல்லாத நிலையும் நடக்கும். உங்க எல்லாருடைய உள்ளத்தையும் போய் நான் ஆராய்ந்து பார்த்தேன். நம்ம வீட்டுக்கு ஏதோ மாந்திரிகம் சொந்தமான செய்வனை கோளாறுகள் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல ஒரு ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்போ. சரியா? அதுல சில உயிரே போகக்கூடிய அளவுக்கு நிலைமைகளும் குடும்பத்துல நடந்திருக்கும். என்னடா? அதனால இந்த அடையாளங்கள் எங்கே இருக்கு? ஏதேனும் சாமிகள் கோடாங்கிக்காரர்கள் எங்கெல்லாம் போய் கேட்டு அதுக்கு ஒரு விடையை கண்டுபிடிச்சு ஒரு தீர்வு காணணும் என்பது உன்னுடைய தீவிரமான முயற்சி. காரணம் அப்படி இருந்தா இவன் கேள்வி, அப்படி இருந்தா அவன் யார்? நான் மடக்கிறேன்டா. இப்போ உனக்கு நான் செஞ்சவன ஆளை காட்டிடணும் அப்படி நினைக்கிறியா? அல்லது அந்த தீயவைகளை மாத்திரணுமா? மாத்தினா போதும். ஏன்னா நீ சிவனடியாரா ஆயிட்டப்போ. கால் வந்துட்டு வா. ஒரு விஷயம் குழப்பு தானே. அது என்னது? மாறணும். அப்பதான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். மாத்திட்டோம்னு சாமி நீ சும்மா சொன்னா நான் ஏற்றுக்கிட முடியாது.
பிராக்டிக்கலா எங்க வீட்டுல என்ன குழப்பம் நடக்கும் அது அப்படி மாறினாதான் இந்த தீவினைகள்லாம் மாறி இருக்குன்னு நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சும்மா ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நான் போவதுக்கு இங்க வரல அப்படின்னு உன் உள்மனசு சொல்லுது. சரிண்ணா? இப்படி என்னையே நினைச்சுக்கா, அப்படி அந்த உணர்வுகளை மாத்தி விடுறேன். அப்பா இந்தா 3 முறை என்ன பார்க்கவா, அங்க இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளும் குழப்பங்களும் தீர்ந்துடும், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். சேவர் கொடியோனாகிய எம்பெருமான் முருகனையும் ஒரு பிடிச்சுக்கா, என்னையும் ஒரு பிடி பிடிச்சுக்கா. நல்லா இருடா மகனே. ஓசூர் டு சிதம்பரம், அண்ணனுக்கு எந்த ஊரு? நான் ஓசூர் டு சிதம்பரம் ஒரு டூரிஸ்ட் போட்டிருக்கேன். நான் அவர் உள்ள முகஞ்சிடக்கூடாதுக்கு தான் அந்த பாயிண்ட கொடுத்தாரு. ஆதாரம் உன் திரு பாதாரம், இந்த அவனியில் உனை அன்றி துணையேது முருகா ஆதாரம். விடிய காலம் புரியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த சொந்த இடத்துல உண்மையிலேயே மாந்திரிக சொந்தமான குறைபாடு நடந்தது உண்மைதான். அதை மட்டும் அந்த வீட்டில் உள்ள கிழமை முதல் பெண்கள் வரை நம்பி இருக்கிறார்கள். ஆனா ஓசூர்ல உன்னுடைய அலுவலகம் பணி சம்பந்தமான இடத்துக்கு ஏற்கனவே பணம் சம்பந்தமாக போராடி கொண்டு இருந்தவர்கள் மாந்திரிகத்தால் பல வேதைகள் செஞ்சிருக்கிறார்கள். அதுல ஒன்னையே உன் மனைவி மக்களை எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் நான் கருப்பசாமி. இந்த பொருள்களை எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். போன உயிரை திருப்ப முடியுமா? முடியாது. ஆனால் உயிர் காப்பு உடல் காப்பு தான். இந்த பொருள்களுக்கும் இனி சேதம் இல்லாம காப்பாய்த்தாரேன். அதே போல சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி தெளிவாக ஒளிமயமான வாழ்க்கையை தாரேன். கால வரலாம். இந்த அப்பா ஜெயிச்சு தாரேன், சந்தோஷமா இரு, நல்லா இரு மகனே. அமெரிக்கன் கனடா, ஸ்ரீலங்காவிலிருந்து கனடாவில் வாழக்கூடிய மகன். கனடாவா? கனடானா அமெரிக்கா பக்கத்தில் இருக்க அதானே? ஒரு பாலத்துக்கு அந்த பக்கம் கனடா, இந்த பக்கம் அமெரிக்கா, அதானே? ஞானிகள் தரிசனம் பெற்றதுண்டா? பெற்றிருக்கீங்களா? இப்ப என்ன வேணும்? எனக்கு என்னுடைய குலதெய்வம் என்னென்று தெரியணும், என்னுடைய நட்சத்திரம் தெரியணும். எனக்கு ஒரே மனக்குழப்பமா இருக்கு, நான் செய்கிற வேலையிலும் இதிலும் அதிலும். மற்றது இங்கே இந்தியாவில் நான் எதுவும் தொழில் ஆரம்பிக்கலாம். காரணம் வரலாம். உன்னுடைய பிறப்பிடமாகிய முதிய ஊர் இலங்கை மாநகர். அந்த இடத்துக்கு நான் சென்று பார்க்கும் பொழுது பைரவர், பேச்சு தாய் போன்ற தெய்வங்கள் அங்க இருக்கு. புரியுதா? அதுல பேச்சு தாயும் பைரவும் உன்னுடைய குலமார்க்க தெய்வத்தில் வணங்கும் தெய்வங்களாகும். புரியுதா? ஒன்று. அதே போல இப்பொழுது நீ ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் 1.25 ஆண்டுகளாக மன வருத்தமும் நஷ்டத்துக்குரியதாகவுமே நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கு கிரகங்கள் காரணமா இருக்குமா, வேற எதுவும் தெய்வ குற்றம் இருக்குமான்னு பார்த்தேன். கிரகங்கள் தான் காரணம், வேற எந்த பிரச்சனைகளும் இல்லை. இந்தியாவில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலம் இப்படி இருக்கிறதா அப்படி என்று கேட்டால் இல்லை. அக்டோபர் மாதத்துக்கு பிறகு இந்தியாவில் ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கலாம். அந்த ஆரம்பத்துக்கு உனக்கு 3 பேர்கள் நண்பராக வருவார்கள். அதுல 3 பேர்ல 2 பேர் பண ஒத்துழைப்பு, ஒருவன் அறிவால் ஒத்துழைப்பு செய்வான். புரியுதா? அதை நான் செய்து தாரேன், வெற்றியாரும்.
அதே மாதிரி ஒரு தெய்வத்தின் சித்துக்கள் போன்ற ஒரு தெய்வ துணைய கையில எடுக்கணும்னு சொல்லி பல முயற்சிகள் செய்தது உண்டு. இதுவரை அதுக்கு தெளிவான கைகூடல் கிடைக்கல. அதுக்கு ஒரு உண்மையான குரு கிடைக்கல. அந்த குருவாக நான் இருந்து உனக்கு ஆசி புரியுதேன். கால் ஒன்று வரலாம். இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன், ஆனந்தமா இருக்கலாம். வெற்றி உண்டு. கருப்பசாமி இது யாரு? மருமகா. உன் முன்னாடி இங்க முடிக்கல, கெட்டிக்காரன். வா, தப்பிச்சுட்டடா. இன்னொரு தடவை ஆச்சரியப்பச்சு. வீட்டுக்குள்ள எதுவும் கன்னி சாமிகள் வச்சிருக்கீங்களா? அது அடிக்கடி வருத தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பேடு கும்பிடுறா அவளுங்க. கும்பிடு. சுடமான சாமி வர்றாரு. அவரு எங்க இருக்காரு? உங்க ஏரியாக்குள்ள வருது. சேர்வாரங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வம். எல்லையில் இருக்காரு துளமான சாமி. சரியா? ஆனா நீங்க அதை கும்பிட மாட்டீங்க. சும்மா வரக்கூடிய சாமி. இப்போ இப்ப வீட்டுக்குள்ள கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. உடல்நிலை சரியில்லாத குறைகள் இருக்கு. இவனுடைய வாழ்க்கையை பற்றிய சதா காலகட்ட குழப்பமும் சிந்தனையும் ஓடுது. என்ன செய்யணும் உங்களுக்கு? மைக்க கொஞ்சம் தள்ளியா உட்கார். நைட்ல தூங்கும் பொழுது பயந்து மன உபாதை கொள்கிறாள். புரியுதா? டக்குன்னு கை கால் உதறுது. நடக்கா ஏதோ ஆவி போய் தொற்றுக்குங்கிறது மாதிரி ஒரு சிந்தனை உங்க எல்லாரும் மனசுலையும் ஓடுது. ஒரு இருள் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. குணமாக்கி தந்தா போதுங்களா? பௌர்ணமிக்கு கூட்டுவா, சரக்கை வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வா? சரக்கு என்னடா? நீ குடிப்பியா? பயந்து சொல்றியா? நல்ல தங்கம். அப்போ நான் குடிக்க வாங்கிட்டு வா. நானா என் பிள்ளைய பாரு, தங்கத்தை வா. நல்லா இருமா, ஐஸ்வர்யமா ரோடு நல்லா இருடா, செல்லமா இருடா. மணியத்தனமா சாம்பட்டறை சாம்பட்டறைமா. ராம ராம ராமா ஸ்ரீராம ராம ராமா. உன் பேர் என்ன பேருடா? என் பேர் சேகர். உன் பேர் என்ன பேருமா? ஸ்ரீராமர்னு ஒரு திருநாமம் வருது. உங்க ஊர்ல ஸ்ரீராமரை பற்றிய வழிபாடு இருக்கா? எங்க இருக்கு? ராமருடைய பஜனை மடமா? கால் விட்டுறாங்க. ஆனா சத்தம் கடிச்சு ராம ராம ராமா ஸ்ரீராம ராம ராமா. என்னமா வாடா தம்பி, என்னடா வேணும் உனக்கு? உடம்பு சரியில்லாம போகுது வீட்டுல இருந்தா. டாக்டர் என்ன சொன்னாங்க? உடம்பு டாக்டர் அப்படியா? நீங்க எல்லாரும் அங்க போங்க, அவனை மட்டும் கோவிங்க, பார்த்துக்கிட்டு விடுங்க. கண்ண முடிக்கா. என்ன வீட்டுக்குள்ளேயும் வீட்டு வாசல் இலையிலையும் சேலையை காய போட்டா பட 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 அப்படி லேசா உதரும்ல, அந்த சத்தம் கேட்குது. நீ கவனிச்சிருக்கிய? அந்த சத்தம் கேட்குது. அதான் துணியை நீ கடிச்சு கவனிச்சிருக்கியா? அது ஏன் என்று கேட்டேன். ஒரு ஆவியின் நடமாட்டம் அங்கே இருக்கிறது. எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன். அகத்தியர் கோயில் எங்கடா இருக்கு?
அந்த பகுதியிலிருந்து அப்படி உலாவி வந்தது. அதனால இவளுக்கு மன உளைச்சல். இந்த மன உளைச்சலுக்கு காரணம் கேட்டா, என் புருஷன் என் சொல்ல கேட்க மாட்டேக்காரே அப்படின்னு இவ உள் மனதுக்குள்ள காரணம். புரியுதா? ஆனா இவ சொல்றது ஒண்ணும், அங்க நடந்தது ஒண்ணுமா இருந்துகிட்டு இருக்கு. இதுல நீ இப்ப என் முன்னால யோக்கிய மாதிரி உட்கார்ந்துருக்க, வீட்டுக்குள்ள பாம்பு மாதிரி படக்கு படக்குன்னு கொத்துவ. உண்மையாடா? கால் வந்துவா எரும மாடு. ஒரு நாள் உன்னுடைய டென்ஷன் தாங்க முடியாம வீட்டை விட்டே போயிடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஆனாலும் அங்க போனாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு சுமையாலாம் நம்ம இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி முடிக்கிறது? கடவுளே நீ தான் காப்பாற்றணும் ஆண்டவரேன்னு நைட்டு முழுக்க அழுதுகிட்டு இருந்த. உண்மையா இல்லையா? உண்மைதானே? அந்த நைட்டு முழுக்க அழுதுகிட்டு இருக்கையில அப்படி மனசெல்லாம் ரொம்ப தாழ்ந்து வேதனை அடைந்து துன்பப்பட்டுட்டான். இப்ப மனதுக்குள்ள ஒரு ஆன்மாவினுடைய ஒரு தொடக்கத்தின் சக்தி இருக்கு. அதை நீக்கி மன உளைச்சலை நீக்கி தந்தா போதும்லா. என்னம்மா தகடு கட்டிருக்கியா? யார்ட்டையும் கேட்டீங்களா? இன்னொரு தடவை கால விட்டுலாம். இப்ப கூட அவங்க கால் விழும்போது கேட்கா, சொன்னதெல்லாம் சரிதான் கருப்பசாமி, இனிமேலாவது என் புருஷன் சொன்னபடி கேட்பான் கேட்க மாட்டான், அந்த உண்மையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உண்மையா நல்ல உறங்கி எழுச்சிருவேன் ஐயா அப்படின்னு கேட்டான். அங்க அப்படித்தானே கேட்டேன். உள்ளது சொல்லி போய் போல கேட்டுக்கல. அதனால அவன் உன் சொல்ல கேட்டுதான் ஆகணுமோ? நீ என்ன பெரிய கலெக்டரா? நான் தானே உன்னை கேட்டிருக்கேன், ஏன் சொல்லதான் நீ கேட்கணும். அப்படிதானே? என்னம்மா என்னம்மா நீ 75% யாருவ, அவ 25% தான் உன்னோட பேசுறான். நீ அதையும் கூட பேசக்கூடாதுன்னா என்னடா அர்த்தம்? அப்போ ஒரு ஹியூமன் ரைட் படி அது தப்பு தானே. என்னமா சொல்றத? அதுதான் உனக்கு குழப்பம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரகங்கள் உங்க 2 பேரையும் இப்படி குழப்பி விட்டுருச்சு. நேரங்கள் சரியில்லை. அதை சரியாக்கி உங்களை ஒற்றுமையா மனக்குள்ளத்தோட வாழ வச்சா போதும்லா. கால் விட்டுருவான். உள்ள மக்கள் வேதனைப்படுறாங்க பார்த்தீங்களா உலகத்தை. என்ன குடும்பம் ஒற்றுமையாச்சு. நல்லா வாடா, அடங்கி நடறா. என் செல்ல குட்டி வா வாண்ணா, புண்ணியமா இருக்கு. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. நல்ல மாலையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரக்கு தண்ணி அடிப்பான, சரக்கு அடிப்பான பே, அது மட்டும் தான் இல்லை. சரி, சிவகாசி இல்லையாங்க எழுதின அக்ரிமெண்ட் பத்திரத்தை தூரப்பட்டுருவோமா கழிச்சு தூரப்படா. யாருப்பா பத்திரத்தை படி கேட்க வந்தவன்? எழுதா குறைக்க அழுதா தீர்மாடா. ஏண்டா அழுது எப்படி? இப்ப அந்த அக்ரிமெண்ட் என்னடா செய்வோம்? நம்ம ரூபா தான் வேணும். தரமாட்டேன். நீ கிழிக்கிறத கிளி. நீ எங்க போனாலும் உன்னை எனக்கு அடிக்க முடியும். இடம் வேணும்னு எழுதி கொடுத்தியா? அக்ரிமெண்ட் போட்டியா? பணத்தை வாங்கி தந்தா போதும்ல. 10,000 தருவா வாங்கிக்கிறதையா? 20,000 வேணுமா? எவ்வளவு கொடுத்துருக்க? 25 லட்சம் வேணும். கண்ண மூடு, இன்னும் கொஞ்சம் மூடு, இன்னும் கொஞ்சம் மூடு. கால் விட்டுவா. வரலாம் வா, வாங்கியாச்சு ஓடியா.
நாளை காலையில் 8 மணிக்கு என்ன ஆளாக வந்து பாரு. ஐடியா சொல்கிறேன், வாங்கி தரேன். ஓடிப்பா. ஹோட்டல் வச்சது யாருப்பா? என்ன ஹோட்டல்? சாப்பாடு ஹோட்டலா? ஓடுதா இப்போ? காலை விட்டு வரலாம். அப்பாவும் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.25 கிலோமீட்டருக்கு பிறகு மார்க்கெட் இருக்குதான். 1.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மார்க்கெட் இருக்காங்களா? இருக்கா? மார்க்கெட்டுக்குள்ள நடந்து போனேன். வலது புறத்துல நான் கருப்பசாமி இருக்கிறேடா. இருக்கா? லாரியும் நீக்கி பெருமாடு கோயிலும் இருக்குதப்பா. இருக்கா? இடது பக்கம் போன அங்க காளி இருக்காளப்பா. இருக்காளா? கால் விட்டுருவான். இந்த ராக்கோடாங்க மாதிரி சாமி பேசுறாரு. என்ன விஷயம்? இப்போ கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஓராண்டு காலங்களாக அப்படி பழைய வியாபார முறை மத்தியஸ்தமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ இருக்கிறத ஓட்டிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு சமாளிப்பில் வண்டி ஓடும். இதற்கிடையில் வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலைகள் அடிக்கடி கோளாறு காட்டி மனவேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவளுக்கு ஏதோ ஆபத்து வருமான கட்டேன் வராது, காப்பாய்த்தாரு. போதுமா? இப்போ கொஞ்சம் உன்னுடைய பணங்கள்லாம் வெளியில் கிடந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. வரணும். வேற என்ன வேணும்? நான் நடத்த போறேன். நீ தான் நடத்துத. என் பேரை போட்டாடி வாங்கிக்கோ. கர்மசாமிக்கு தரடா, போடா. சிவகாசி பேண்ட் போட்டவன் யாருப்பா? குண்டை கால பைக் ஓட்ட தெரியுமா தம்பி? இப்ப எவ்வளவு தூரம் ஓட்டுற? 1200 கிலோமீட்டருக்கு சம்பாத்தியம் பண்ணி என்னத்த வச்சிருக்க? ஒண்ணுமே உன் பொண்டாட்டியே உன்கிட்ட அடிக்கடி சண்டைக்கு வருவாடா. இப்ப கடன்கள் இருக்குடா. இந்த வீட்டுல இருக்கவா வேண்டாமான்னு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குடா உன் உள்ளத்துல. கால் வந்துக்கலாம். மகனே, ஒரு வழியில உனக்கு பணம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒரு வழியில, ஒரு வகையில். அசத்திக்கா ஓ கடந்து போட். சேலம் கள்ளக்குறிச்சி கான்ட்ராக்ட் யார் இதுல? வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பெண்மகனுடைய மனதை பற்றி வேதனையும் துன்பமும் இருக்கு. என்னடா இருக்காதேடா, அந்த வேதனையை தீர்த்துருவோம். நடத்துகிற தொழில் இதுக்கு முன்னால மாதிரி பல கஸ்டமர்கள் வராம தள்ளி விட்டது மாதிரி போய்கிட்டு இருக்கு. சில இடத்துல பேசினாலும் அப்படி அகப்பட மாட்டுக்காங்க. பழைய மாதிரி உற்சாகமா பார்க்க முடியல. எப்படியும் இதை நடத்த முடியல. சில இடத்துல ஆர்டரை வாங்கி போட்டு பூரணமாக்குறதுக்கு கூட பணம் சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. உண்மையா? கால் விட்டு வா. சாமான்கள்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு வண்டி வச்சிருக்கியா? எங்க போய் எடுக்க வண்டியெல்லாம்? வாடகைக்கு இருக்கிறேன். சொந்தமாக ஒரு வண்டியை வாங்கிடுவோமா நம்ம? நான் வாங்கி தரட்டுமா? என்னடா இதாடைய செல்லம், வண்டியை வாங்கிக்கா. தொழில் இந்த மாதத்துலேருந்து நல்லா ஓடும். ஆர்டரை பிடிச்சிக்கா. வேற என்னப்பா வேணும்? அதில் ஒன்றும் ஆபத்து வராது. திருப்பதி ஆண்டவர் உன் வீட்டுக்கு வராரு. என்ன விஷயம்? எப்படா போனேன்? சரி, நல்லா ஆக்கி தரேன். பௌர்ணமிக்கு